இந்த ட்ரேடிங் சீரீஸில் இது வந்து 2வது எபிசோட். ஹலோ வணக்கம், என் பேர் கீர்த்தி. என்னோடய சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். அண்ட் நிறைய சீரீஸ் போட்டுட்டு இருந்தேன். இப்போது இது வந்து ட்ரேடிங் சீரீஸ். நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. உங்களை மாதிரி வேலை பார்த்துட்டு சைடில் ஒரு சைடு இன்கம்காக, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் என்னோடய மிஸ்டேக்ஸ்லேருந்து மாற்றிக்கிட்டு, என்னோடய ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டு அப்புறம் இப்போ ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன்ஸ் அண்ட் மிட் டேர்ம் பேட்டர்ன்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், அதுலேருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆனேன் அப்படின்றதையும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரு மிட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனால் நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் மார்க்கெட் என்டர் ஆகும்போது நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதை மிட் டேர்முக்காக ட்ரேட் பண்ணேன்னா அது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இது ஒரு தப்பு. இன்னொன்று, ஒரு ஷார்ட் டேர்முக்காக ஒரு ட்ரேடை வாங்கியிருப்பேன், ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருப்பேன்னு வச்சுக்கலாமே. அது வந்து உடனே ரைஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி அதை லாங் டேர்முக்காக விட்டுருப்பேன், இல்லை மிட் டேர்முக்காக விட்டுருப்பேன். ஆனால் அது ரைஸே இருக்காது, இன்னும் தான் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் எனக்கு நடந்திருக்கு. அண்ட் இதையும் தவிர்த்து ஃபஸ்ட் லெசனில் சொல்லியிருப்பேன், கன்சாலிடேஷன் பீரியட். இப்போ ஒரு சில கன்சாலிடேஷன் பீரியடுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100% ஏறும் அப்படின்லாம் நினச்சி நான் வெயிட் பண்ணி விற்காமல் அப்படியும் ஒரு 50%லாம் கூட லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு மேஜரான சில மிஸ்டேக்ஸ், எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டெர்மினாலஜி ஒன்று இருக்குது, அதாவது பிரேக் அவுட் அப்படின்னா. ஸோ இந்த பிரேக் அவுட்னு நிறைய நீங்கள் இப்போ ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட்ன்றதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. இப்போது ஒரு சார்ட் பேட்டர்ன் இருக்குது. இப்போ ரொம்ப நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா மேலே ஏறி போயிட்டே இருக்கும் சார்ட்டு. அந்த சார்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகாது. அது எத்தனை வாட்டி கீழே இறங்கி திருப்பி மேலே போனாலும் அந்த லெவலுக்கு மேலே போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் அதே மாதிரி இப்போது விற்றுட்டே இருந்தாங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகும். ஸோ அந்த கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போய் மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிற லெவல் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து சப்போர்ட் லெவல். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் மேலேயோ இல்லை கீழேயோ போச்சுன்னா அதுதான் பிரேக் அவுட். அது ஒரு சார்ட் மூலமாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டீட்டெயிலாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள். ஐ மீன் எனி ட்ரேட் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மேலே இருக்கிற இந்த லைன் சொன்னாங்க இல்லையா, ஸோ இப்போ இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த லைன் வந்து சப்போர்ட். ஸோ இதுக்கு மேலேயும் இப்போ இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இது வந்து பிரேக் அவுட், இதுக்கு கீழே வந்துடுச்சுன்னா இது வந்து பிரேக் அவுட். இப்போ இந்த இடத்துல இன்னும் கீழே வந்துருந்துச்சுன்னா அது பிரேக் அவுட். அதுதான் வந்து பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிரேக் அவுட்டுன்றது அப்பப்போ நிறைய இடத்துல நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை நிறைய பேர் சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் ஆர் மிட் டேர்ம், மோஸ்ட்லி மிட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஏன்னா டெய்லி ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அன்லெஸ் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுத்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த ஹை ரிஸ்க்கை நான் எல்லாரையும் எடுங்கன்னு தயவு செஞ்சு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹை ரிஸ்க் இது பரவாயில்ல அப்படின்னு இருந்தால் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, காசை லூஸ் பண்ணவே கூடாது. நமக்கு ப்ராஃபிட் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் காசு லூஸ் பண்ணக்கூடாது. ரிஸ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இல்லை மிட் டேர்ம் ட்ரேடரா அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மிட் டேர்மில் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு எவ்வளோ டைம் இல்லை, நான் இதை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு
அந்த மிட் டேர்மில் நான் ஒரு பெரிய கெயினாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது வருஷத்துக்கு ஒரு 3 ட்ரேடு இல்லை 4 ட்ரேடு இல்லை மேக்ஸிமம் ஒரு 6 ட்ரேடு அந்த மாதிரி. ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லை ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெயினும் பண்ணலாம். ஸோ ஆனால் டிசைட் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி எந்தெந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறோம், எந்தெந்த ஸ்டாக்கை மிட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பர்ஃபெக்ட், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும். என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போது நான் ஒரு சார்ட்டும் காமிக்கிறேன், அதில் ஒரு ட்ரேட் பேட்டர்ன் காமிக்கிறேன். அதுலேருந்து எப்படி சூஸ் பண்ணி ரொம்ப ஹையான கெயின் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் நான். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் ட்ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மிட் டேர்ம் பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருந்தால். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹியூஜ் கன்சாலிடேஷன். அதுவும் எப்போது ஒரு 4.5 months கிட்டத்தட்ட 4.5 monthsக்கு கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு சர்டன் ஆவரேஜ் கீழேயும் போல், சர்டன் ஆவரேஜ் மேலேயும் போல். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை தான் நீங்கள் தேடணும் ஒரு மிட் டேர்ம் ட்ரேடராக. இப்போ நான் இந்த இடத்துலையே வந்து நான் பிரேக் பண்ணி ஓகே இங்கேயே நான் மேலே போகும் அப்படின்னு நான் ஏன் முடிவு பண்ணக்கூடாதுன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த லைன் தான் உங்களுக்கு முக்கியம். அந்த ஆவரேஜ் பார்த்துட்டே இருக்கணும். அதே நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பிரேக் அவுட் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட்டை பொறுத்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது. ஸோ நான் சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்குள்ளேயே நிறைய வாட்டி வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் சொன்ன ட்ரேடும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாலோ அப் பை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இங்கேயும் பை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் 4.5 months வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஆனால் இதோட இன்னும் கீழே போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாக் அப்படியே இப்படி கீழே போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையே விற்றாலும் தப்பு இல்லை. பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட்டை பார்த்துட்டே இருக்கணும். பிரேக் அவுட் வந்து எப்போதோ அதுக்கு தான் அந்த அலர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படின்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா அதில் ஸ்டடீஸ் எல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாலோ பை பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல நான் ஃபைனலாக வாங்குகிறேன். இதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட 9 monthsல 160% ப்ராஃபிட். ஸோ இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, இந்த இடத்துல வால்யூம் பார்த்துக்கோங்க. இந்த வால்யூமும் ஹை எக்ஸாக்ட்லி. ஸோ இதுக்கப்புறம் தான் சார்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வால்யூமும் ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வாங்கியிருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதில் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் பேட்டர்னை பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் உங்களோட செல் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லை இந்த இடத்துல இருந்தாலும் சரி, யூ வுட் ஹவ் ஸ்டில் மேட் த ப்ராஃபிட். அதனால் அது ப்ராப்ளமே கிடையாது. இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மிட் டேர்ம் பேட்டர்ன்ஸை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 weeksஆவது பார்க்கணும். அண்டு அதுதான் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 6 weeks பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் வந்து 3 weeks பார்க்கணும். ஸோ இப்போ நான் 6 weeks 3 weeksன்னு சொல்கிறது வந்து கன்சாலிடேஷன் பீரியட். அந்த கன்சாலிடேஷனுக்கு பீரியட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை அப்ளை பண்ணுறதும் ஈஸி தான். பட் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இல்லை ஒரு ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்மில் கரெக்டாக அலர்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க, அதோட பேட்டர்ன் என்ன, எத்தனை வருஷமாக எப்படி இருக்குது, இல்லை எத்தனை மாதம் எப்படி இருக்குது, இல்லை எத்தனை வீக்ஸ் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு மிட் டேர்ம் பேட்டர்னுக்கு 6 weeks, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ரீகேப் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் க்ரைட்டீரியா உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் பொசிஷன், ஒரு பிரேக் அவுட் லெவல் எப்போ என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டான அலர்ட் செட் பண்ணி நோட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இன்னொன்று, இப்போ ஸ்டாக்கை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா? ஸோ நீங்கள் இப்போது சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஆர் பழசு அதனோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்கெல்லாம் வந்து 50% ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்துக்கணும். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் அதனோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் ஈஸியாக வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரெயிலிங் ஸ்டாப் அப்படின்னா இப்போ சில பிளாட்ஃபார்மில் அந்த ஆப்ஷன் இருக்கும், சில பிளாட்ஃபார்மில் இருக்காது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த சப்போர்ட் லெவல் சொன்னேன் இல்லையா, அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமீடியட்டாக விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா இதோட இன்னும் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் அப்போ விற்றா கூட ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்கள் திருப்பி மேலே ஏறும்போது அதை வாங்கிக்கலாம். நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து அப்போ சேமாக தான் இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஐயோ நம்ம லாஸில் விற்றுட்டப்பே நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் திருப்பி மேலே போச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பைபேக் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் லைக் மூவிங் ஆவரேஜ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் காமிக்கணும். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வர எபிசோட்ஸில் சொல்கிறேன். பட் ஜென்ரலாக இப்போ மிட் டேர்முக்குன்னு பார்த்தீங்கன்னா EMA 65 இஸ் ஐடியல். அட்லீஸ்ட் ஒரு 2.5 month பேட்டர்ன் இருக்கணும் உங்களோட மூவிங் ஆவரேஜ் பேட்டர்ன். இதெல்லாமும் நான் என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய வீடியோ ஆகிடும். ஆனால் நான் இப்போ சொல்லலை. பட் இதெல்லாம் வந்து சில டெர்மினாலஜிஸ் ஒரு வீடியோலையும் நான் ஒரு டெர்மினாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி டீட்டெயிலாக என்னன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட்ஸில் என்ன கொஸ்டின்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் இது யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.